மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேற ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்றதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயும் இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு சினிமா உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்போதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்தில் வேண்டுகோள் வைத்து சிங்கவர மேடையிலே சிங்கை குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய புல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பும் பசிபிக் பெருங்கடல் போல் பங்குற இந்த புல்கந்த் குமார் அவர்களே, இப்படிலாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்ல, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலயும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் இந்த படத்துல டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இல்லாம மகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை அந்த பையன் கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க படம் பார்க்கும்போது நான் சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமா தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமா நீங்க விரும்புவீங்க என்ற பெரும் நம்பிக்கை. படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டருக்கு வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானே MS பாஸ்கர், ராமையா சார், 3 பேருமே எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசுல பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ள போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ தகப்பங்களா தாத்தைகளா ஆனதுக்கு அப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில இருக்கும்போது நம்ம தனித்தனியா நடிச்சுட்டு இருக்கிற அந்த காம்பினேஷன் இல்லை ஒன்னா இருந்தா அப்படி இருக்கும்போது அதை கதையை வசனம் திரைக்கதையில உணவு என்ன கூட கதை வசனமா எழுதி தம்பி தலைவர் தம்பி தலைமையில கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் டி ஷூட்டிங்ல ராமையா ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு அப்ப இந்த படம் இப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனா ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்டர்வியூ கேட்கறவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்குன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமா இருந்தா எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமா இல்லாம அந்த சேர்ல முழுசா உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்றாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரம் அப்படி ஃபயரா இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல உமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பேர் சொல்றதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்கறது இல்லை. ஆனா கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்தராஜா, இது ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட், நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன், அவர் சார் பேர் சொல்லலாம் கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி வெற்றி நிறைய பேசணும். நிறைய கேள்விகள் இந்த படத்துல ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்று நான் கருதுகிறேன். அதை தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேல சொல்லணும். என்னோட வாழ்த்துக்களை தம்பி, நன்றி, வணக்கம். கீழே இருந்து சொல்லுங்க. நீங்க படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பாக்குறது போல இருக்கும். TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்து இருப்பாங்க. மிக்சர் தான் ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டெயின்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேட்க கலந்த கலவனே மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, என்னையா பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேன்.
தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. சொல்லுங்க கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள் நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும் அரசியல் ரீதியா எதிர்காலம். கேட்கிறாங்க. அரசியல் ரீதியாக தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது, நாமளா பேர் வச்சுக்கத்தானே கெட்டதுன்னு. இல்லைன்னா எல்லாமே நல்லதானே தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற உங்களை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி.